إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டிருக்கிறோம். வல்ல இறைவனுடைய அருளையும் வற்றாத பெரும் கருணையும் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு போதனையை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கத் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பொன்மொழியை நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்க வேண்டும் என்பதை முதல் கட்டமாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் என்கிற மாதம் ஏராளமான நன்மைகளை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதை போன்று பல தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆக்குவதை போன்று பல்வேறு விதமான மார்க்க சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்வதை போன்று இஸ்லாம் தொடர்பான பல குழப்பங்களை நம்முடைய கண் முன்னால் காட்டக்கூடிய ஒரு மாதமும் ரமலான் மாதம். இதை மறுத்துவிட இயலாது. இங்கே ரமலான் அல்லாத ஏனைய 11 மாதங்களை நாம் கடக்கிறோம். இதற்கு பிறகு ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் என்று எத்தனையோ பல மாதங்களை கடந்து ஷாபான் வரை வருகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் ஒரு மாசத்துல குடிகொண்டு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சரியா எப்போ வரும்னா கரெக்டா ரமலானுடைய பொழுதுகளில் தான் மார்க்கம் தொடர்பாக ஒன்று பிறையை வைத்தோ, பெருநாள் திடலை வைத்தோ, பெருநாள் தொழுகையை வைத்தோ, நோன்பை எப்படி கணிப்பது என்கிறதை வைத்தோ, இரவு தொழுகை 8 20 என்பதை வைத்தோ, அல்லது வேறு வேறு இன்ன பிற சட்டத்திட்டங்களை எல்லாம் வைத்து ஒவ்வொரு நாளுமே ஒரு சர்ச்சையில் மார்க்க ரீதியான ஒரு கருத்து வேறுபாடில் செல்லப்படுகிறது என்றால் அது ரமலான் பொழுதுல மட்டும்தான் நடக்கும். வேற எந்த காலத்தில் மக்கள் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் ரீதியா கேள்வி கேட்பதும் சரி, ஜக்காத்து தொடர்பாக கேள்வி கேட்பதும் சரி, இன்ன பிற அமல்கள் தொடர்பாக கேள்வி கேட்பதும் சரி, எந்த மாதத்திலுமே நடக்காது, ரமலான் மாதத்தில் நடக்கும். அவர் ரமலான் என்பது அருள் நிறைந்த மாதம் என்பது மட்டுமல்லாமல் நன்மைகளை நம்மை அதிகரிக்க வைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய தீமைகளை ஓரளவு இது குறைத்து காட்டுகிறது என்பது மட்டுமல்லாமல் மார்க்க ரீதியான சில குழப்பங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் ரமலான் மாதம் இருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதம் ஏராளமான சர்ச்சைகளை நாம் கடந்த காலங்களில் கடந்து வந்திருக்கிறோம். இப்போ 20 ரக்காயத்து தொழுகை, இரவு தொழுகை, தராவீஹ் என்ற தொழுகை இருந்தது. 20 ரக்காயத்து தராவீஹ் என்பது குர்ஆன் ஹதீஸ் சொன்னதா? கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வழிகாட்டுதல் உண்டா? கிடையாது. இப்னு உமர் ரலியல்லாஹு உங்க காலத்துல வாங்க, அப்படி கூட செய்தி கிடையாது. என்னது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் 20 ரக்காயத்தை தொழ கட்டளையிட்டார்கள் என்று கூட கிடையாது. அது பலகீனமான செய்தி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் ஒரு இமாமை 8 ரக்காயத்தை தொழ பணித்தார்கள் என்று செய்தி இருக்கு. ஏதோ ஆதாரபூர்வமா இருக்கு. 8 ரக்காயத்தை தொழ சொன்னாங்கன்னு ஆதாரபூர்வமா இருக்குது. 20 ரக்காயத்தை தொழ சொன்னாங்கிறது என்ன கிடையாது, ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. இப்படி எத்தனையோ பல சர்ச்சைகளை, ஒவ்வொரு கருத்துக்களை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் எல்லா ரமலானிலுமே சர்ச்சைக்குரியதாகவே என்றைக்குமே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக எது இருக்கும் என்று கேட்டால் பிறை தொடர்பான கருத்துக்கள். நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். விழாக்கள் காலத்தை 3 நாளாக பிரித்து கொண்டாடுவார்கள். ஒரு கூட்டத்தாருக்கு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள் முடிஞ்சிரும்பாங்க. ஒரு கூட்டம் இல்லை எங்களுக்கு சனிக்கிழமை தான். ஏன் நாங்க சனிக்கிழமை தெரியுமா? சர்வதேச பிறை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிறை தென்பட்டா அது எங்களுக்குரிய பிறை அப்படிம்பாங்க. இன்னொரு கூட்டம் யாருன்னு கேட்டா, உள்ளூரில் எங்களுடைய பகுதியில் பிறை தென்பட்டால் நாங்கள் தொழுவோம் அப்படிங்கிற கூட்டம். இப்ப 4ஆவதா ஒரு கூட்டம் கடந்த ஒரு 5 வருஷமா வந்திருக்கு. 4 பெருநாள் ஆயிடுச்சு. எத்தனை பெருநாள்? ஒரு கூட்டம் கணிப்பாங்க,
நாங்கள் கால்குலேஷன் பண்ணிடுவோம், எங்கள்கிட்ட அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கு, கணித்து நாங்கள் பெருநாளை முடிவெடுப்போம் என்பார்கள். அவங்க 2 நாள் இயர்லியா இருப்பாங்க, அது நோன்பு பெருநாள் தான் இருப்பாங்க, ஹஜ் பெருநாளைக்கு வர மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் சர்வதேச பிறை, சவுதியில் பார்த்தாலோ உலகத்தில் எந்த மூலையில் பார்த்தாலோ நாங்கள் பெருநாளை தொழுவோம் என்ற கூட்டம். 3வது கூட்டம் யாரு? உள்ளூர் பிறை. 4வது கூட்டம் யார் தெரியுமா? டவுன் காட்சியின் பிறைன்னு ஒன்று வந்திருக்கு. அது என்ன டவுன் காட்சியின் பிறை? கண்ணுக்கே பெற தெரிஞ்சா நாங்கள் கண்ணை முடித்து கீழே குனிஞ்சிருவோம், நாங்கள் பிறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கேலண்டர் அடிப்படையில் அரசு என்றைக்கு பொது விடுமுறை என்று சொல்லி இருக்கிறதோ அதுதான் எங்களுக்குரிய பெருநாள் தினம் என்று அறிவித்து 4 பெருநாள் நடைபெற்ற காலங்களும் இந்த தமிழகத்தில் இருக்கிறது. 4 பெருநாளுங்க. ரமலான் 1 தான், ஆனால் பெருநாள் எத்தனை? 4 பெருநாள் வருகிறது. உண்மையில் இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த நிலைப்பாடுகள் ஏதாவது இருந்துச்சா? இருந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் டவுன் காசி என்று ஒருவருக்கு யாருக்காவது பொறுப்பு கொடுக்கப்பட்டதா? நீங்க சொல்றதான் போய் பெருநாள், நீங்க சொல்றதான் போய் நோன்பு, நீங்க சொல்லுங்க, நாங்க வானத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், உங்களுடைய வார்த்தை தான் பார்ப்போம் என்று சொன்னார்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் கணித்தார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சூரியனை ஒரு கணக்கின்படி ஓட வைக்கிறான், சந்திரனை ஒரு கணக்கின்படி ஓட வைக்கிறான். எனவே அடுத்த வருஷ பெருநாள் இன்னைக்கு முடிவெடுக்கலாம், 100 வருஷ பெருநாளை இன்னைக்கு முடிவெடுக்கலாம் என்று கணித்தார்களா? கணித்தது கிடையாது. அல்லது ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க, யாரையாவது அனுப்பியப்ப மக்காவுக்கு போங்க, ஹஜ் பெருநாள் அதுவுமா, யார் அங்க பெருநாள் பிறை கொண்டாடுறாங்க, யார் பார்த்துக்க, 10 நாள் கேப் இருக்குல்ல, இந்த பெருநாளைக்கு 1 நாள் கூட கேப் இல்லை. இன்னைக்கு பிறைய பார்த்தா நாளைக்கு தொழுகை, இன்னைக்கு பிறத்தலன்னா நாளை கழிச்சு தொழுகை, இப்படி இருக்கிறோம்ல. ஹஜ் பெருநாளைக்கு எவ்வளவு நாள் கேப்பு? பிறபாத்துல இருந்து 10வது நாள் தான் பெருநாள். ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து நம்ம மக்கா பிறையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு காபத்துல்லா பிறை தான் முக்கியம். எனவே மக்கள் யாராவது புறப்பட்டு போய் பிரபாத்தாச்சான்னு போய் கேட்டுவாங்க, 3 நாள் தூரம் போயிட்டு வந்தா கண்டிப்பா சாத்தியப்படுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் நினைச்சா பிறை பார்க்கிற அன்னைக்கு கூட்டத்தை அனுப்பி இருந்தால் அங்க பிரபாத்தாச்சா இல்லையாங்கிற தகவலை பார்த்துட்டு அடுத்த 3 நாள் திரும்பி வந்துருவாங்க. 6 நாள் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் மக்கால இன்னைக்கு என்ன ஹாஜிகள் கூடுற நாள் இல்லையா? ஹஜ் பெருநாள் ஹாஜிகள் கூடக்கூடிய நாள் தானே. பிறை 8 மினாவில், பிறை 9 அரஃபால, பிறை 10 முஸ்தலிஃபாவில், மீண்டும் பிறை 10 பகல் வேளையில மினாவில். அப்ப ஹாஜிகளுடைய பல லட்சக்கணக்கான மக்களுடைய அமல் எதை பொறுத்து இருக்கிறது? மக்காவை காபாவை பொறுத்து இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் மதீனால 10 வருஷம் இருந்தாங்களே, என்றைக்காவது ஒரு நாள் நீங்க யாராவது போங்க மக்கால உள்ள பிறையை கேட்டுவாங்கன்னு சொன்னாங்களா? இது எல்லாத்துக்கும் சாத்தியம் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் சொந்த பகுதியினுடைய பிறையை ஏற்றார்களே ஒழிய அடுத்தவர்களுடைய பிறை, அந்த வேறுபட்ட பிழைகளை நபி அவர்கள் ஏற்கல. இந்த நிலைப்பாடை ஏன் நம்ம தெளிவுபடுத்துறோம் தெரியுமா? இந்த பெருநாள் நேரத்தில் பிறைகள்ல பல இடர்பாடுகள் உண்டு. அதுல குறிப்பாக சமீபத்தில் மக்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல பிறை விஷயத்துல ஒரு குளறுபடியை நீங்க பார்க்கலாம். நம்ம எல்லா கருத்தையுமே இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பேச முயற்சி பண்ணுவோம், ஒவ்வொரு கருத்துக்கா வருவோம். நேரத்தினுடைய அருமையை கருதி அந்த கருத்துக்களை நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஒரு சாரார் இன்றைக்கு ஊர்ல, இதே காயல்பட்டின நகரில் ஒரு சாரார் என்ன பண்றாங்க, நேற்று போன ஆண்டு வரை சர்வதேச பிறை ஏற்றுக்கொண்டார்கள். சர்வதேச பிறைனா என்ன? உலகத்துல எங்க பெற தெரிஞ்சாலும் எங்களுக்கு அது பெருநாள் தான். டென்மார்க்ல தெரிஞ்சதுன்னு வரும் பெருநாள், ஸ்பெயின்ல தெரிஞ்சதுன்னு வரும் பெருநாள், சவுதியில தெரிஞ்சதுன்னு வரும் பெருநாள். இப்படி சர்வதேசத்துல எங்க பிறை தென்பட்டாலும் நாங்கள் நோன்பை விட்டு விடுவோம், பெருநாளை கொண்டாடுவோம் என்று சொன்னவர்கள்ல உள்ள ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது. மக்கள் சில பேர் கேட்கிறாங்க, அது எப்படிங்க சரியா இருக்கும்? என்ன நியாயமான கேள்வின்னு பாருங்க. இப்போ அங்க பெற தெரிஞ்சா நீங்க பெருநாள் கொண்டாடுறீங்களா? சரி, நியாயம் தான், சரிதான். அங்க கிரகணம் தெரிஞ்சா இங்க தொழுவீங்களா அப்படின்னு கேள்வி. கிரகணம் வந்தா தொழணுமா இல்லையா? அதான மார்க்க சட்டம். கிரகணம் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் தொழுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், தான தர்மங்கள்ல ஈடுபடுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வழிபாட்டையே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப டென்மார்க்ல கிரகணம், அல்லது சவுதியில கிரகணம், அல்லது ஆஸ்திரேலியால கிரகணம், அல்லது ஜப்பான்ல கிரகணம் வைங்களா ஒரு பேச்சுக்கு, நீங்க தொழுவீங்களான்னு கேள்வி வைக்கப்பட்ட போது பதில் இல்லை. ஆமா தானே, நம்ம பகுதியில் கிரகணம் தெரிஞ்சா நம்ம தொழுவோம், உலகத்தில் எல்லா இடத்துல கிரகணம் தெரிஞ்சா தொழுவோமா? தொழ மாட்டோம் தானே. அப்ப இந்த நிலைப்பாட்டில் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து என்ன பண்றாங்க, உள்ளூர் பிறைக்கு வராங்க. அது என்ன உள்ளூர் பிறை? அவங்க தமிழ்நாட்டில் பிறையை பார்த்துட்டு ஏத்துட்டு பெருநாள் கொண்டாடிட்டு போங்க என்ற நிலைப்பாட்டை நோக்கி போன ஆண்டு வரை சர்வதேச பிறை ஏற்றவர்கள் இந்த ஆண்டு என்ன பிறையை எடுத்துட்டாங்க? உள்ளூர் பிறையை எடுத்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? சர்வதேச பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளூர் பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மொத்தத்தில் நமக்கு ஒரு பள்ளி தான். நேற்று வரைக்கும் பேசினார்கள், எப்படி ஒரு இறை, ஒரு மறை, ஒரு பிறை. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு இறை,
ஒரு மறை 2 பிறைன்னு ஆயிடுச்சு. அந்த பிறை ஏத்து தொழக்கூடியவங்க இந்த நாள்ல தொழுங்க, அடுத்த பிறை ஏத்து தொழக்கூடியவங்க அடுத்த நாள்ல தொழுங்க. மொத்தத்தில் எங்களை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிட வேண்டாம். இதை ஒற்றுமை. ஒற்றுமைன்னா எப்படி? இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க கேளுங்களேன். இப்போ நம்ம இந்த பள்ளியை வச்சிருக்கிறோம், இந்த பள்ளியில ஒரு 4 குடிகாரம் வந்து சேர்றோம் வச்சுக்கோங்களேன். நான் வந்து பயான் பண்றேன், இங்க உள்ளவங்க யாரோ ஒருவர் உரை நிகழ்த்துகிறார், மது அருந்தாதீர்கள் பாய், ஒற்றுமையை குலைச்சிடாதீங்க பாய், 4 பேர் நமக்கு தேவை. அப்ப என்ன பண்ணணும்? மது அருந்த கூடாதுதான், இருந்தாலும் நிர்பந்தத்தில் அவ்வப்போது இந்த மதுக்குள்ள பேசுவாங்கல்ல, அலிம்சாக்கள் மட்டும் குடிச்சா தப்பு இல்லைன்னு, அந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா தப்பு இல்லை. ஒரு ஆள் வட்டி வாங்குற ஒருவர் பள்ளிவாசலுக்கு அவர் தான் டொனேஷன் கொடுத்திருப்பார், நாளைக்கு மேல் தளத்தை கட்டுன்னு வாக்குறுதி கொடுத்திருப்பார், பாய் நீங்க கவலைப்படாங்க நான் தரேன் 2 லட்சம் தரேன், நீங்க மேல் தளத்தை கட்டுங்க அப்படிம்பார். இப்ப பயான்ல என்ன பண்ணணும்? வட்டி வாங்குவது தவறுதான், ஆனால் அதை விட பெரிய தவறு தெரியுமா, அதை விட்டுட்டு பேசிடுறோம். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பிறகு ஒற்றுமை. எது ஒற்றுமை? மக்களினுடைய தீமைகளை கண்டு காணாமல் இருப்பதற்கு பேர் ஒற்றுமை, மக்களினுடைய தீமைகளை விட்டு விடுவதற்கு பேர் ஒற்றுமை. சாமானியர்களை மட்டும் தண்டித்து உயர்ந்தவர்களை விட்டு விடுவதற்கு பேர் என்னது? ஒற்றுமை. இது பேர் ஒற்றுமையா? இதத்த மார்க்கம் சொன்னதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடினார். சம்பவம் வருது, ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? திருட்டு உண்மையா இல்லையா? உண்மை. புள்ள கையை வெட்டிருங்கன்ட்டாங்க. இது எந்த ஃபாத்திமா? ரசூலுல்லாஹ் மகள் ஃபாத்திமா இல்ல, வேற ஒரு ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த பொண்ணு கையை வெட்டிருங்கன்ட்டாங்க. இப்ப அது குறைஷி கோத்திரத்துல காமிதியா என்று அழைக்கப்படக்கூடிய உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அப்ப அந்த குலத்தில் உள்ள மக்கள்லாம் வராங்க. நம்ம போய் முகமது நபிட்ட கேட்போம், இந்த ஒரு பிள்ளைய விட்டுருவோம், ஏன்னா கொலை பண்றது வேற, அந்த பிள்ளையே இருக்காது. கையை வெட்டிட்டா நாளைக்கு அந்த பிள்ளை வெளியே நடமாடணும் இல்லையா? கை இல்லாதவன என்ன சொல்லுவாங்க? அவனை மட்டுமா திட்டுவாங்க, நம்ம குடும்பத்தையே சேர்த்து திட்டுவாங்க. இந்த ஒரு பிள்ளைய விட்டுற சொல்லுவோம், நம்மளா போய் கேட்க வேண்டாம். அவனுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. நம்ம போய் கேட்க வேண்டாம், கேட்ட பிரளயமே வெடிச்சிரும். யாரை விட்டு கேட்க சொல்லலாம்? உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனின் மகன். ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பாசமிக்க பிள்ளை. இன்னும் ரசூலுல்லாஹ்க்கு ஆம்பளை பிள்ளை வேற கிடையாது, அப்படித்தானே? இருந்த ஒரு பிள்ளையும் போயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த ஒரு வளர்ப்பு ஆண் பிள்ளையை தான் ரசூலுல்லாஹ் அதிகமாக பாசம் காட்டி வளர்த்தார்கள். அந்த உசாமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவோம்னா அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க. அவருக்கு வயசு என்னாவது 20 கூட தாண்டல, அவர் வயசு அவ்வளவுதான். ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிறார், மார்க்க ஞானம்லாம் இருக்குது, ஆனால் அந்த பக்குவம் இல்லாதனால அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? எப்பங்க வா, இந்த பிள்ளைய மட்டும் கையை வெட்ட வேண்டாம்னு சொல்லுங்க, பெனால்ட்டி ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துருவோம். என்ன அர்த்தம்? இந்த ஃபைனை கட்டுறது, நஷ்ட ஈடு கொடுக்கறது, அப்படி ஏதாவது செய்யணும் செஞ்சிருவோம், நபிட்ட கேட்டுவாங்கன்னு ஆளை அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது இது தீப்பந்தத்தில் கை வைக்கிற காரியம், நம்ம வைக்க வேண்டாம், உசாமாவை அனுப்புவோம். ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். ஏத்துக்கலன்னு என்ன அர்த்தம்? உசாமா என்ன பண்ணிட போறாங்க? ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை தானே, எப்ப நீ விவரம் தெரியாம பேசுறேன்னு அனுப்பி விட போறாங்க, நம்ம பேசுற பிரச்சனை வரும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு விபரீதம் தெரியாம, சின்ன பிள்ளை விபரீதம் தெரியாம போய் கேட்கிறார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காமிதியா கோத்திரத்துல ஒரு பிள்ளை திருடுன சம்பவம் ஆமா வந்துச்சுப்பா, நீங்க கையை வெட்ட. ஆமா நான் தான்ப்பா சொன்னேன். அந்த ஒரு பிள்ளைய மட்டும் நீங்க விட்டுற மாட்டீங்களா? அவங்க வந்து கேட்கறாங்களே, அதுக்கு ஏதாவது பிணை தொகை தர்றதா இருக்கிறாங்க அப்படின்ன உடனே சரியான கோபம் ரசூலுல்லாஹ்க்கு, கண் சிவக்கிறது. தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய தாடையும் கண்ண பகுதியும் கடுமையான சிவப்பு, அப்படி சிவப்பு நிறத்தில் ஏற்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சுட்டு கேட்கிறாங்க, உசாமாவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்த சொல்லி நீ என்கிட்ட கேட்கிறியான்னு. எதுக்கு நீ கேட்கிற? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்த சொல்லி என்கிட்ட கேட்கிறியா? அதை மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஓவர் டென்ஷன் எமோஷனல் ஆனா அப்படின்னா ஒரு வார்த்தை 2-3 தாண்டிலாம் வரும் சில நேரங்கள்ல. மறுபடி பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்த சொல்றியா? ஆனா அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்த சொல்றேன், மீண்டும் சொல்றாங்க. உசாமா ரலியல்லாஹு அவங்க தான் செய்தி அறிவிக்கிறாங்க, உணர்றாங்க, அடடா நம்மள பெரிய விஷயத்தை தள்ளி விட்டாங்க, சாதாரண காரியம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாம கேட்டுட்டு நம்ம மன்னிச்சிருங்கன்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்க சொல்றாங்க, வாங்க அது தொழுகை நேரம், மக்கள்லாம் தொழுகைக்கு வராங்க. தொழுகை முடிஞ்சோன்னு ரசூலுல்லாஹ் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பயான் ஒன்று பண்றாங்க. பயான் என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்பதான் ஒரு பெண்ணுக்கு கை வெட்டக்கூடிய தண்டனை நம்ம கொடுத்தோம், கையை வெட்டக்கூடாது என்று உசாமா மூலமாக என்கிட்ட பரிந்து பேச வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா மக்களே? உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அழிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் பேர் வெளியே நிற்கிறாங்க. இங்கே உள்ளவங்க தான் நகர்றாங்க, பின்னாடி உள்ளவங்க நகர மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் நகண்டு வாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் கொல்லப்பட்டது, மரணிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலியவன் அங்கு திருடினால் விட்டு விடுவார்கள், எளியவன் திருடினால் அல்லாஹ்வுடைய ஹத்தை தண்டனையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இதுதான் ஒரு சமுதாயத்தை அழிச்சதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மது சரகத், என் மகள் ஃபாத்திமா இருக்கிறாளே, இப்ப திருடுறது வேற ஃபாத்திமா, ஒரு பேச்சுக்கு என் மகள் இருக்கிறாளே, என் ஈரல் துண்டுல பாதி நான் சொன்னனே, சொர்க்க பெண்களின் தலைவி நான் சொன்னனே, அலி ரலியல்லாஹு அவர்களின் மனைவியாக இருக்கிறாரே, அந்த ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லக்கத்தாத்து எதாக, அவள் கையையும் வெட்டி எறிவேன் என்றார்கள் நபி அவர்கள். இது எதை உணர்த்தது தெரியுமா? இங்க ரெண்டு நிலைப்பாடுங்கிறது கிடையாது. இவனுக்கு ஒரு பார்வை அவனுக்கு ஒரு பார்வை கிடையாது. இது தற்காலிகமாக குழப்பத்துக்கு அது முற்றுப்புள்ளி வைக்குமே ஒழிய ஒருபோதும் அது நிரந்தரமான முற்றுப்புள்ளி ஏற்படுத்தவே செய்யாது. இன்றைக்கு மக்கள்கிட்ட அதைத்தான் பார்க்க முடிகிறது. எதை பார்க்க முடியுது? பெருநாள் தொழுகை ரெண்டு வைக்கிறாங்க, ஒரே பள்ளியில ஒரே நிர்வாகத்தில் ரெண்டு பெருநாள் தொழுகை. சவுதி பிறையை ஏற்றுக்கொண்டு தொழக்கூடியவர்கள் சவுதி பிறையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளூர் பிறையை ஏற்றுக்கொண்டு தொழக்கூடியவர்கள் உள்ளூர் பிறையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டு எப்படி சரியா இருக்கும்? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஹக்கா இருக்கும். இப்ப அந்த பிறை ஏற்றுக்கொண்டால் ஷவ்வாலுடைய 2வது நாள் பெருநாள் கொண்டாடக்கூடாது. இந்த பிறை ஏற்றுக்கொண்டால் பெருநாள் அன்னைக்கு நோன்பு அன்னைக்கு பெருநாள் கொண்டாடக்கூடாது. நோன்பு விடுறதா இருக்கா இல்லையா? நேரடி முரண். இது சாதாரண முரண் கிடையாது. இவர்கள் பார்வையில் நோன்பாக இருக்கிற நாளில் இன்னொரு கூட்டம் பெருநாளை கொண்டாடி கறி சாப்பிடுகிறார்கள். இவர்கள் பார்வையில் ஷவ்வாலுடைய 2வது பிறையாக இருக்கிற அந்த நாள், அது 6 நோன்போ ஏனைய நோன்பு வைப்பதற்கு தகுதி படைத்த நாள், இவர்கள் அந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது என்று பெருநாள் கொண்டாடுகிறார்கள். ரெண்டு நிலைப்பாடு சரியாகுமா? அது நியாயமான ஒரு முடிவா? அப்ப எதை பார்க்க முடியுதுன்னு கேட்டா, தன்னிடத்தில் இருக்கிற கூட்டத்தை தக்க வைப்பதற்கான சட்டமாகத்தான் இது இருக்கிறதே ஒழிய இது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததே கிடையாது. அப்படி பேசலாம், நம்ம 1000 பேசலாம். நம்ம அப்படிதானே? பெண் வீட்டுக்கு போகலாம் தெரியுமா, தாராளமாக போய் தங்கலாம் தெரியுமானா இந்த பள்ளிவாசல் நிரம்பி அடுத்த இன்னொரு பேசல கட்டிடுவோம். அப்படி வருவாங்க கூட்டம். எப்படி வரும்? பொண்ணு வீட்டுக்கு போலாங்க, பொண்டாட்டி வீட்டுக்கு போய் தங்கிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம பேசினா இன்னொரு பள்ளியே நம்ம கட்டிடலாம். அவ்வளவு கூட்டம் வரும், அவ்வளவு சந்தா வரும், அவ்வளவு மக்கள் வரும். நமக்கு மக்களா முக்கியம் அவசியமே கிடையாது. அப்படி ஒரு மக்களை திரட்ட வேண்டிய தேவையும் கிடையாது. இங்கு ஒரே நிலைப்பாடு தான். எது குர்ஆன் சொல்லுகிறதோ தயவதாட்சனை பார்க்காமல் இங்கு பேசப்படும். எது ஹதீஸ் சொல்லுகிறதோ எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் இங்கு பேசப்படும். விருப்பம் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பமற்றவர்கள் அதை நிராகரித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தம் இல்லை. கத்த பையன ருஷ்து மினல் கை, இங்கு வழிகாட்டில் இருந்து நேர்வழி தெளிவாகி விட்டது. யார் நேரிய பாதையை எடுத்துக் கொள்கிறாரோ ஃபக்கதிஸ்தம்ஸக உர்வத்தபில் உஸ்கா லன்ஃபி சாமலகா, அவர்கள் அறிந்து விடாமல் பலமான கயிற்றை பற்றி பிடித்தவர். எந்த நிர்பந்தம் கிடையாது. இருக்கிறவன் இரு, இல்லாதவன் பொய்க்க. அப்ப இந்த நிலைப்பாடு தான் அவங்க வாயிலிருந்து வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும் நிலைப்பாடு, வார்த்தைகள் எப்படி வந்திருக்கணும்? நம்ம என்னன்னா சவுதி பிறை நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம ஏத்துக்கல. ஆனா இப்ப என்ன சொல்றோம்னு, ஏன் சவுதி பிறையை மாத்தினீங்க? சரி மாத்தினீங்கள, முழுமையா மாத்துறோம். அது நிலைப்பாடு தப்பா தெரியுது. அப்படி மாறலாம், தவறு கிடையாது. நாளைக்கு தர்காவில் உள்ள ஒருத்தர் தப்புன்னு சொல்லிட்டு இங்க வரலாம். நாளைக்கு சூனிய நம்பிக்கையில் உள்ளவர் தப்புன்னு சொல்லிட்டு இங்க வரலாம். யாருனாலும் மாறலாமே, தப்பு கிடையாது. ஆனால் நாங்க இந்த நிலைப்பாடையும் ஏற்றுக்கொள்வோம் அந்த நிலைப்பாடையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலைப்பாடு இருக்கிற, இது மக்களை தக்க வைப்பதற்கானது தானே தவிர மார்க்கத்தை தக்க வைப்பதற்கான அல்ல. இது மக்களை தன்னோடு கைவசம் வைத்துக் கொள்வதற்கானது தானே தவிர குர்ஆன் ஹதீஸை தன்னோடு கைவசம் வைத்துக் கொள்வதற்கானது அல்ல என்பதை இந்த நிலைப்பாட்டின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு தகவல். அதே போன்று இந்த டவுன் ஹாஜி பிரச்சனைக்கு வருவோம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளா, இந்த 10 வருஷம் தான் நினைக்கிறேன், டவுன் ஹாஜியினுடைய பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனையாவே வருது. மக்கள் சில பேர் நினைக்கிறாங்க, இந்த 2 பிறை ஏத்துக்கிட்டாங்க, இப்போ ஒரே நாள் ஒரே பள்ளியில் 2 பெருநாளை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்கள் இந்த 2வது நாள் பெருநாள் எப்படி சொல்றாங்க? உள்ளூர் பிறை கிடையாது. அது எப்படியா? டவுன் ஹாஜி சொல்லும் பிறை. ஏன்னா அவர் ஒரு ஆட்சியாளரா இல்லையா, அவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பெருநாள் கொண்டாடுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபி அவர்கள் யாரையாவது பொறுப்புகளை சாட்ட சொன்னாங்களா? யாரையாவது தலைமை தாங்க சொன்னாங்களா? ஒரு கூட்டம், ஒரு பயண கூட்டம் வராங்க, நாங்கள் பிறை பார்த்தோம், நாங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நோன்பு விட்டுருங்க. நாங்கள் இன்னொரு 2 நபர்கள் வராங்க, நாங்கள் பிறை பார்த்தோம், நாங்கள் ரசூலுல்லாஹ் சேர்ந்து சஹாபாக்களும் சேர்ந்து நோன்பு விட்டாங்க. ஹதீஸ் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் தான் காலி, அந்த ஊருக்கு காசி யாரு? ரசூலுல்லாஹ். அது தீர்ப்பு கொடுக்கிறவருக்கு பேர் தான் அரபுல காலி என்று சொல்வார்கள். அதை காசிங்கிறாங்க. டவுன் காசிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? அவர் தீர்ப்பு கொடுப்பவர். தீர்ப்பு கொடுப்பவர்னா ஷரியத் ரீதியா புருஷ முண்டாட்டி பிரச்சனையா தீர்ப்பு கொடுப்பார், சொத்து வழக்கு பிரச்சனையா தீர்ப்பு கொடுப்பார். அதோட சேர்த்து என்ன செய்வாரு? பிறை விஷயத்துக்கும் தீர்வு சொல்வார். அப்ப ரசூலுல்லாஹ் தான மதீனாக்கு காலி, வேற யாரும் கிடையாது. இல்ல ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய யாராவது தீர்ப்பு சொல்லுவாங்களா? உமர் ரலியல்லாஹு இல்ல நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன்னு சொல்ல போறாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல யார் காலி? ரசூலுல்லாஹ் தான் காலி. வேற ஒரு இடத்துல பிறைய பார்த்தோன்னு வந்த தகவலை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். பயண கூட்டத்தின் தகவலையும் ஏற்றார்கள், 2 தனிப்பட்ட நபரின் தகவலையும் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன அர்த்தம்?
இங்க பிறைக்குத்தான் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்குதே தவிர காலிக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூமுல் ருயத்திஹி வஃப்திருல் ருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள். வைதா உக்மிய அலைக்கும், உங்களுக்கு அது மேகமூட்டமாக மறைக்கப்பட்டதாக உங்களுக்கு தென்பட்டால் ஃபஇத்தத்துன், நீங்கள் அதை என்ன செய்து கொள்ளுங்கள், 30 கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். மாசம்னா 29 வரும், மாசம்னா 30 வரும். 29, 31, 31 இருக்காது, கண்டிப்பா 28 இருக்காது, 2 தான் இருக்கும். 29 முடிஞ்சோன்னு பிறைய பாரு, பிறை தெரிஞ்சதுன்னா 29ஓடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பிறைய பாரு, பிறை தெரியலையா, 30 இந்த மாசத்துக்கு இருக்கு முடிவெடுத்துக்க, அடுத்த நாள் 1 முடிவெடுத்துக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக அழகிய, எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சட்டத்தை சொல்லி தந்தால் அது மக்களால் நிராகரிக்கப்படுது. அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. பிறை பார்த்ததாக தகவல் வருது. போன வருஷம் இதே ரமலான் மாசம் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் பிறைய பார்த்தார். ஆனா உண்மையில இந்த வருஷமா அவர் வெளியே வர மாட்டார், நான் பிறைய பார்க்க மாட்டேன்றான். ஏன் அவ்வளவு பாடுபடுத்திட்டாங்க. இத்தனைக்கு அவர் தௌஹீத் ஜமாத் கிடையாது. அவர் பிறைய பார்த்து தகவல் சொல்றார். கோயம்புத்தூர்ல கரும்பு பக்கத்தில் பிறை பார்த்தன் என்று ஒரு சகோதரர், தப்லீக் ஜமாத்ல ஆலிம் சாவானவர், அவர் இப்போ வேற ஒரு தௌஹீத் சிந்தனை உள்ள பள்ளிவாசல் இமாமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பிறை பார்த்தேங்கிறார். எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் தெரியுமா? பிறை பார்த்தாச்சுன்னு ஒரு தகவல் வந்துச்சுன்னா அந்த தகவலை ஏற்கனவே இல்லை, அது வேற. ஆனால் அதனால் விமர்சனத்தை சந்திக்க வேண்டிய நிலை. இது போன வருஷமா, அதுக்கு முந்தின வருஷம் என்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியுங்களா? போரூர்ல பிறை பார்த்தாங்க. சென்னை போரூர் இருக்குத பிறை பார்த்தாங்க. யாரு? ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பார்த்திருக்கிறாங்க. இதே டவுன் ஆட்சி மறுத்தார். இப்படி அப்போ இப்போ போன வருஷம் வேற கருத்தா, அந்த வருஷம் வேற கருத்து. என்ன கருத்து? பெண் வந்துச்சுன்னா 2 பெண் வரணும். எப்படி? ஒரு ஆம்பளை 2 பொம்பளை வரணும் சாட்சி சொல்ல, இல்ல 2 ஆம்பளை வரணும். இந்த சாட்சி ஏத்துக்க மாட்டேன்ட்டார். இது எதுக்கு சொல்லப்பட்டது? அவர் எகிப்துல போய் படிச்சாராம். டவுன் ஆட்சி எங்க போய் படிச்சிருக்காரு? எகிப்து தேசம் வரை சென்று படித்திருக்கிறார். சாதாரண விஷயம். குர்ஆன்ல கடனுக்கு சொல்றான், 2 ஆம்பளை சாட்சியாக்கு, 2 ஆம்பளை இல்லைன்னா 1 ஆம்பளை 2 பொம்பளை சாட்சியாக்குங்கிறான். எதுக்கு சொன்னது? கடனுக்கு. அப்ப ஒரு பெண் சாட்சி சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அது ஒரு பெண் சாட்சி தானே. என் கணவர் என் கூட இப்படி இருந்தாரு, என் கணவர் இப்படி குளிப்பாரு, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அதை செய்வாங்க, ஆயிஷா நாயகி சொன்னாங்களா? அப்ப அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? அது ஒரு பெண் சாட்சிலாங்க. இங்க ஒரு ஆண் ஒரு பெண் சாட்சி, பிறை சாட்சி நாங்கள் ஏற்க மாட்டோம். அது ஒரு பெண் சாட்சி தானே. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? 2 பேர் சொன்னா போதும், ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்க வேண்டிய, 2 பொம்பளையா இருந்தாலும் ஏத்துக்கலாம். அதைத்தான் மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனால் அந்த வருஷம் அது பிரச்சனை. இந்த வருஷம் என்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? இன்னும் பெருநாளே வரல, ஆனா பிரச்சனை இவர் கொஞ்சம் அட்வான்ஸா 1 மாசம் முன்னாடி பண்ணிட்டார். என்ன பண்ணாரு? ஷாபான் மாசம் இருக்கா, இந்த ரஜப் மாசம் முடிஞ்சு ஷாபானுக்கு பிறை பார்க்கணுமே. பிறைய பார்க்கிற அன்னைக்கு தமிழகத்துல எல்லா ஜமாத்தும் ஒரு அறிவிப்பு பண்றாங்க, பிறை தென்படல, ரஜபு 30, அடுத்த நாள் ஷாபான்ட்டாங்க. டவுன் ஆட்சி அறிவு பண்றாரு. எப்படி? 8 மணிக்கு தகவல் வருது, பிறை பார்த்தாச்சுட்டார். எப்படி? ஷாபான் பிறை பார்த்தாச்சு. எங்கெங்க பாத்தீங்களா? கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா? மதுரையில இருந்து பாத்தீங்களா? அல்லது எங்க கன்னியாகுமரி பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? கடப்பால பார்த்தோம். கடப்பா எங்க இருக்குது? தஞ்சாவூர் பக்கத்துல இருக்குதா? கடப்பா எங்க இருக்குது? ஆந்திரால இருக்குது. ஆந்திரால பார்த்த பிறை ஏற்றுக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? ஷாபானுடைய பிறை அறிவிப்பு செய்தார்கள். ஆனா இது பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. 2010 இவங்க பண்ண குளறுபடியும் கேட்டீங்களா, சிரிப்பே வரும். 2010 துல்ஹஜ் பெருநாள், சுன்ன ஜமாத்துக்கு ஒரு பெருநாள், தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு பெருநாள். ஏன் தெரியுமா? 2010 இதே டவுன் ஆட்சி சொல்றாரு, ஹஜ் பெருநாளுக்கான பிறை பார்க்கிற விஷயத்துல மாலக்கோன்ல பிறை தென்பட்டுருச்சுட்டார். மாலக்கோன் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு, மும்பை பக்கத்துல இருக்கு மாலக்கோன். மாலக்கோன்ல பிறை தென்பட்டுருச்சுன்னு சொல்லி பெருநாளை முந்தைய ஒரு நாள் அறிவிப்பு செய்தவர் இதே டவுன் ஆட்சி. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க பகல்ல கூட பிறை தேடுவாங்க. இவங்க எப்படி ஆயிட்டாங்க? நிலைப்பாடு கேலண்டர் தான் இவர்கள் பிறை தேடக்கூடிய அடிப்படையை தவிர குர்ஆனும் ஹதீஸும் வானமும் கிடையாது. இரவு நேரத்தில் பார்க்கணும், மகரிப் நேரத்தில் பார்க்கணும், இப்ன திசையில பார்க்கணும், மேற்கு திசை அப்படிங்கிற அது எந்த விதமான நிலைப்பாடுகள் அடிப்படைகள் எதுவுமே இல்லாமல் இவர்கள் அரசுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் தொடர்ச்சியாக இவர்கள் வகுத்து கொண்டு வராங்க. இதில் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு வருஷம் 6:30 மணிக்கு பிறை தென்படலன்னு ஒரு நோம்புக்கு அவர் அறிவு பண்றார். 6:30 மணிக்கு நோம்பே திறக்கலைங்க. அதுக்குள்ள எனக்கு பிறை தென்படலை. எங்க 6:40க்கு நோம்பு திறக்கணும். நோம்பை திறந்து வெளியே போய் பார்க்கணும், இல்லை நோம்பு திறக்க நேரத்தில் போய் பார்க்கணும். 6:30 மணிக்கு அறிவிப்பு வருது. தமிழகத்தினுடைய டவுன் ஆட்சி அறிவிப்பு செய்யலாம். இது ஒரு வருஷம் நடந்துச்சு. எப்படி அறிவு பண்றாரு? நாளைய தினத்தில் அவன் இன்னைக்கு பிறை தென்படல. எப்படி தென்படும்? 6:30 மணிக்கு எப்படிப்பா தென்படும்? பிறை தென்படல, நாளை மறுநாள் பெருநாள் என்று அறிவிப்பு செய்தவர் இதே டவுன் ஆட்சி. இப்படி எத்தனை நிலைப்பாடுகள் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் குர்ஆன் ஹதீஸா? ஒரு நபருக்கு கீழே அணி தருவதுக்கு பேர் தான் குர்ஆன் ஹதீஸா? தெல்ல தெளிவா ஒருத்தர் பரபாத்தன ஒருத்தர் தகவல் சொல்றான், அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, டவுன் ஆட்சி சொல்லக்கூடியதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குர்ஆன் ஹதீஸா? சரி, ஒரு பேச்சுக்கு டவுன் ஆட்சி பிறையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற நிலைப்பாடு கொண்ட நீங்கள் உங்க கண்ணுக்கு பிற தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு பேச்சுக்கு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுங்க,
அவர் டவுனுக்கு ஆச்சு மறுத்து பேசுறாரு. அவர் பார்வையில் என்ன அர்த்தம்? பிறை சொன்னா நீங்க உங்களுடைய சாட்சி ஏத்துக்கலன்னா ஒண்ணு நீங்க முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? ஒரு ஆள் பிறை சொல்றாரு நான் பார்த்தேன்னு, நான் இந்த தகவலை ஏற்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? என்ன நீ முஸ்லீமா ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதானே உண்மை. இப்ப எவ்வளவு பெரிய நிலைப்பாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்ட ஒரு அடிப்படையை இந்த டவுன்காசியினுடைய பிறை நம்ம பார்க்க முடியுதுன்னு பாருங்க. ஒரே நிலைப்பாடு தான், மாற்றமே இல்லை. சொந்த பகுதியில் நீங்கள் பிறை தேடுங்க. தமிழகத்தில் பிறை தேடப்படும். அது சென்னையிலோ கன்னியாகுமரியிலோ கோயம்புத்தூர்லோ தஞ்சாவூர்லோ நாகர்கோயிலோ காயல்பட்டினத்தில் எங்கேயோ பிறை தேடப்படும். பிறை தென்படும் பட்சத்தில் பெருநாள் அல்லது நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையில் என்ன மாற்றம் வந்திருப்பது? அதை சொல்வதற்கு ஒருத்தர் தேவையா? டவுன்காசியில் ஒருத்தர் தேவையா? இது நாள் வரை அப்படி ஒரு குழப்பம் வரலையே. ஏன் இந்த மாதிரியான குழப்பங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாம் குர்ஆன் ஹதீஸை விட்டு தடம் புரண்டதுதான் இதற்கு காரணம். வேற எதுவுமே காரணம் கிடையாது. மக்கள்லாம் வெளியே உள்ளவங்க பார்ப்பாங்க, மாற்று மதத்தவர்கள் பார்ப்பாங்க, பெருநாள் இத்தனை நிலைப்பாடா, இத்தனை குளறுபடிகளா? அப்ப என்ன நினைக்கிறாங்க? ஒருத்தர் சொன்னா ஏத்துக்கிட்டு போங்க. அவர் திடீர்னு ஷவ்வால் 15 பெருநாள்னாலும் ஏத்துக்கிட்டு போகணும். இந்த தப்லீக் ஜமாத்து தாலிம் ஒன்று இருக்குது, அமல்களின் சிறப்புன்னு. அமல்களின் சிறப்புல ஒரு பெரியார் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு, நான் படிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? நான் ஷவ்வால் மாசம் லைலத்துல் கத்ரை பார்த்தேங்கிறாரு. எப்போங்க லைலத்துல் கத்ரு? ஷவ்வால் மாசம் லைலத்துல் கத்ரை பார்த்தேங்கிறார். லைலத்துல் கத்ரை வால் நட்சத்திரமா பார்க்கிறதுக்கு அது பார்க்க முடியாது. அது ஒரு இரவு பேரு. ரமலானுடைய இறுதி பத்திர ஒற்றைப்படையில லைலத்துல் கத்ர் இரவு நாங்க சொல்லலாம். ஷவ்வால் மாசத்துல நான் லைலத்துல் கத்ரை பார்த்தேங்கிறார். அப்ப என்ன நிலைப்பாடு? இவங்க மார்க்கத்தை இவர்கள் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு அலிம்சா ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை வருது, இரவு தொழுகை தராவிகள் தான் சொல்லணும், சலாத்துல் லைல் கியாமுல் லைல் சொல்லக்கூடாது. அப்படி கியாமுல் லைல் எவன்லாம் சொல்றானோ, எவன்லாம் இந்த வார்த்தையை உருவாக்குறானோ, அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும், அவன் குடும்பத்தை நாசமாக்கட்டும், பிள்ளைகளை நாசமாக்கட்டும், எல்லாருக்கும் கேன்சர் நோய் தரட்டும். ஒரு அலிம்சா பேசுறாரு. ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாருங்களேன். ரசூல்லா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழைச்சு சொல்றாங்க, அப்துல்லாவே நீ கியாமுல் லைல் தொழுகை தொழு, ஆனால் தொழுது விட்டவன் இந்த மனிதனை போன்று நீ ஆகிவிடாதே. நான் கியாமுல் லைல் வருது. இவர் சொல்றாரு, கியாமுல் லைல் தொழுகை எவன் உருவாக்கணும் அவன் நாசமாகட்டும். இவர் ரசூலுல்லாஹ்க்கு சாபம் விட ஆரம்பிச்சிட்டார். நிலைப்பாடு எப்படி போகுதுன்னு பாருங்க. குர்ஆனோடு இவர்கள் ஒன்று அமையல, ஹதீஸோடு ஒன்று அமையல. ஒவ்வொரு நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்தால் இவர்கள் வித்தியாசமான கோணத்தில் இதை கடைபிடிக்கிற இடத்தில் தான் இருக்கிறார்களே ஒழிய, மார்க்கத்திற்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு உகந்ததாக கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை இவர்களிடத்தில் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் ஒரே அடிப்படையை தான், ஒரே நிலைப்பாட்டை சொல்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நாம் மக்களை எல்லாம் அழைக்கக்கூடிய நிலைப்பாடு ஒண்ணுதான். என்ன நிலைப்பாடு? தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு அல்ல, குர்ஆனும் ஹதீஸுங்கிற நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி, 12ஆம் பிறை. ரசூலுல்லாஹ்வை அடக்கம் செய்த மறுநாள் யார் அடுத்த ஹலீஃபா என்றதுல ஒரு குழப்பம் ஏற்படுது. அன்சாரிகளா முஹாஜிர்களா? அன்சாரிகள் அவுஸா கஸ்ரஜா? அது சாத் இப்னு உபாதாவா வேறு ஒருவரா? முஹாஜிர்கள் எப்படி? அபூபக்கரா அலியா? பிரச்சனை வருது. எவ்வளவு சண்டைன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா இருக்கிறாங்க, அடுத்த ஹலீஃபா யாருங்கிறதுல எத்தனை நாமினேட் வருது, எத்தனை வேட்புமனு தாக்கல் வருது, இவரா அவரா அவரா இவரான்னு சொல்லி ஒரு 5-6 பேரை மொழிகிறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அழகா வந்தாங்க, மக்களை ஒரு சபையில் உட்கார வச்சு ஒருமித்த கருத்தில் அந்த மக்களை கொண்டு வந்துட்டாங்க. உடனே அந்த மக்களும் ஏகோபித்த முறையில் யாரை ஏற்றுக்கிட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கலீஃபாவாக அடுத்த ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா பள்ளிவாசல் நடக்குது, மெம்பர்ல ஏறுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மெம்பர்ல ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து முதல்ல ஏறினது யார் தான்? உமர் ரலியல்லாஹு அவங்க. அவங்க ஏற என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நம்ம கிட்ட இருக்கிறத விட அல்லாஹ் தாங்கிட்ட இருக்கிறத தான் தேர்வு செய்து கொண்டான். அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவன் பக்கம் உயர்த்தி கொண்டான். நம்ம கவலைப்பட வேண்டாம். ரசூலுல்லாஹ் இங்க இருந்து மோசமான இடத்துக்கு போனாதான் பயப்படணும், இங்க இருந்து நல்ல இடத்துக்கு தானே போயிருக்காங்க, நம்ம ஏன் பயப்படணும், கவலைப்படணும்? கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த நபிக்கு நேர்வழி காட்டியதே இந்த குர்ஆன் தான். யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்குங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சஹீஹ் புகாரில செய்தி இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது நபிக்கு நேர்வழி கிடைத்ததே இந்த குர்ஆன். அத குர்ஆனே ஒத்துக்கொள்கிறது. சஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நபியே நீங்களும் உங்கள் தோழர்களும் நரக விளிம்புல நீங்க இருந்தீங்கங்கறான்ல, நான் தான் காப்பாத்தினேங்கறான். ஒருவேளை இஸ்லாம் வராமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த முஹம்மது அவர்களும் நரகத்திற்குரியவர் தான். இஸ்லாம் வரலைனா, குர்ஆன் வரலைனா, நேர்வழி கிடைக்கலைனா, அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நபிக்கு நேர்வழி கிடைத்ததை இந்த குர்ஆனை வைத்துத்தான். நீங்க கவலைப்படாதீங்க, நபி நம்ம கூட இல்லைன்னு, குர்ஆன் நம்ம கூட இருக்குதுன்னு. எதை கடைபிடிக்கணும்? அவங்க கலீஃபாவை பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க, அபூபக்கரை.
அடுத்த கலீஃபா உமர் நிற்கிறார், அடுத்த கலீஃபா உஸ்மான் நிற்கிறார், அதற்கடுத்த கலீஃபா அலி நிற்கிறார், இன்னும் ஏராளம் சொர்க்கவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கரை பின்பற்றுங்கள், உமராகி என்னை பின்பற்றுங்கள், உஸ்மானை பின்பற்றுங்கள் சொல்லல. அந்த நபிக்கு நேர்வழி கிடைத்தது குர்ஆன் தான். நீ எதை கடைபிடிக்கணும்? குர்ஆனை கடைபிடிங்கள் என்று போதித்தார்களே. உண்மையில் நபி அவர்கள் எந்த பாதையிலே பயணித்தார்களோ அந்த பாதையை உணர்ந்து வைத்திருந்தவர்கள் சஹாபாக்கள். அதுதான் ரூட் கரெக்ட் நினைச்சாங்க. அவங்களே மற்றவங்களை பின்பற்ற மாட்டாங்க. மற்ற சஹாபி சொன்ன ஏற்றுக்குவாங்களா? அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குள் 1008 கருத்து வேறுபாடு. ஆனால் நபி இதை சொன்னார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள், சரணாகதி அடைவார்கள். அல்லாஹ் இப்படி கட்டளையிடுகிறான் என்றால் சரணாகதி அடைவார்கள். ஆனால் அபூபக்கரிடத்தில் உமர் ஒரு கருத்தை சொன்னால் அபூபக்கர் ஏற்றுக்க மாட்டார். உமரிடத்தில் உஸ்மான் ஒரு கருத்தை சொன்னால் உமர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்? அது உங்க கருத்து, எனக்கு அது பிடிக்கல, நான் ஏற்றுக்க மாட்டேன்றுவார். அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஏற்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறான். இதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் சொன்னால் வஜதனா அலைஹா ஆபாஅனா, எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அது எங்களுக்கு போதும் என்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவலம், அதாவது இந்த உங்களுடைய முன்னோர்கள் லா யஅலமூன ஷைய வலா யஹ்ததூன், அவர்கள் எதையும் அறியாதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் உங்கள் முன்னோர்களை பின்பற்றுவீர்களா? பழைய நிலைப்பாடுகள் என்று நீங்கள் எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அதை தூக்கி எறிந்து விடுங்கள். திருமறை குர்ஆனின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் ஒன்று திரள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், வெளியே நிற்கிறாங்க, அவங்க தொழுவலியான்னு கூட தெரியாது, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க சகோதரர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிபுடைய வேளை பிறை தேடப்படுவதற்குரிய நாள். அன்றைய தினம் பிறை தென்படுமே, ஆனால் திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாள். பிறை தென்படாவிட்டால் செவ்வாய்க்கிழமை பெருநாள். இந்த சவுதி பிறை ஏற்று சர்வதேச பிறை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் நமக்கும் ஒரே நாளில் ஒருவேளை பெருநாள் வரும் பட்சத்தில் குட்டியப்பா பள்ளிவாசலுடைய அந்த வளாகத்தில் வைத்து நமக்கு பெருநாள் தொழுகை நடைபெறும். சவுதி பிறை நமக்கு முந்தியதாக உங்களுக்கு அமைந்துவிட்டு அந்த பிறை ஏற்றுக்கொண்டு தொழக்கூடியவர்கள் இருப்பார்களே, ஆனால் நம்ம 2வது தினத்தில் தொழும் பொழுது நம்ம கடற்கரையில் தொழுவோம் என்பதை கூடுதல் தகவலாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதோடு சேர்த்து இந்த திடல்ல தொழ வேண்டியதனுடைய அவசியம் என்னங்கிறத ஒரு சின்ன வார்த்தைக்கு நான் நினைவுபடுத்துறேன். ஏன் அப்படி அதை நினைவுபடுத்தணும் அப்படின்னா, இந்த 2 பெருநாள் ஆச்சுல, இப்போ ஒரு பள்ளியில் 2 பெருநாள் ஆகுது. ஒரு பெருநாள் வழமை போல சவுதியின் பிறை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கடற்கரையில் வைத்து விடுவார்கள். இன்னொரு பெருநாள் வந்தால் என்ன செய்யறது? கடற்கரைக்கு போகலாமா அல்லது பள்ளியில தொழலாமான்னு பிரச்சனை. பள்ளியில தொழறதா சரினா, ஏன் முத பெருநாள் மட்டும் கடற்கரை போறீங்க? அப்ப அதுக்கு வந்திருக்கணும்ல எங்க பள்ளிக்கு, அவசியமே இல்லைங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு. திடல் முக்கியமே தெரியல. திடல் என்ன ஆயிடுச்சு? கிடைச்சா போவோம் திடலுக்கு, கிடைக்கல என்ன பண்ணிடுவோம், பள்ளியில இருந்துக்குவோம். திடல் என்ன அவசியமா அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிட்டாங்க. ஆனால் திடல் தொழுகை, திடல்னா என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருநாள் தினத்தில் மஸ்ஜித் நபவி என்கிற பள்ளிவாசலை விட்டு முசல்லா என்கிற திடலை நோக்கி ரசூலா அணி திரண்டார்கள். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்குல்ல, நம்ம ஊர் பள்ளியை விடலாம் 1000 மடங்கு மதிப்புமிக்க பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி. உலகத்தில் எந்த பள்ளியில் தொழுவதை விடவும் 1000 மடங்கு சிறப்புமிக்க பள்ளி அது மஸ்ஜித் நபவி. அப்படிப்பட்ட மஸ்ஜித் நபவியை ரசூலா புறக்கணிக்கிறாங்க. 9 ஆண்டு காலம் புறக்கணிச்சாங்க. ஒரு வருஷம் ஹஜ் பெருநாளுக்கு அங்கே போயிட்டாங்க. இப்போ நோம்பு பெருநாள் கணக்கு வச்சா 10 வருஷமும் ரசூலா புறக்கணித்தார்கள். திடல் தொழுகைக்கு திடலில் வைத்து பெருநாள் தொழுகை நிறைவேற்ற ரசூலா சென்றார்கள். அப்ப ரசூலா சொல்றாங்க, உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா பெண்களும் வரட்டும், கன்னி பெண்கள் வரட்டும், மாதவிலக்கு பெண்கள் வரட்டும். மாதவிலக்கு பெண்கள் தொழுகை கிடையாது, அவங்க பள்ளிக்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்க பெருநாள் திடலுக்கு வாங்க நாங்க ரசூலா. அப்போ ஒரு பெண்மணி வந்து கேட்கறாங்க ரசூலா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல ஒரு பெண்ணுக்கு ஹிமார் இல்லைங்கிறாங்க. ஹிமார்னா என்ன? முக்காடு. அதை நோஸ் பீஸும்பாங்க, ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பதில் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஹிமார்னா என்ன? முக்காடு. எங்கள்ல சில பெண்களுக்கு முக்காடு உண்டு, சில பேருக்கு இல்லை, நாங்க என்ன செய்யறது? அப்ப ரசூலா சொல்றாங்க, தன்னுடைய தோழிக்கிட்ட இரவல் பெற்றாவது பெருநாள் தொழிலுக்கு வந்துடணும், வராம இருந்துடக்கூடாது. மாதவிலக்கு பெண்கள், கன்னியான பெண்கள், அத்தனை பெண்களும் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டளையிட்டு அன்றைய நாளில் ஒரு பரக்கத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த பரக்கத்திலே அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். தொழுகை நேரத்தில் மட்டும் மாதவிலக்கு பெண்கள் சற்று தொழுகை இடத்தை விட்டு விலகி இருக்கட்டும், மற்ற நேரத்தில் ஆண்களோடு பெண்களோடு அனைவருமே ஒன்றாக இருந்து அல்லாஹ்வை பெருமைப்படுத்தட்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே நீங்க யாரு? நரகத்தில் உங்களை அதிகம் பார்த்தேன்னாங்க. உடனே ஒரு பெண்மணி வந்துச்சாங்க,
நாங்க மட்டும் நரகத்தில் அதிகம். இது அறிவிக்கிற ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கண்ணம் கருத்த பெண்ணுன்னு. ஹிமாருக்கு நோஸ் பீஸ்னு வச்சாங்க, அந்த அர்த்தம் வைக்க முடியாது. கரெக்ட் ஆயிடுச்சா? ஹிமாரு ரசூலுல்லாஹ் ஹிமாரை போட்டுட்டு வாங்கன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஹிமார்னா முக்காடு தலையை மேல உச்ச தலையை மறைக்கிற பேர் தான் ஹிமாருங்கிறோம். ஒரு சாரார் சொல்றாங்க நோஸ் பீஸ்ங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் நோஸ் பீஸை தான் கட்டளையிட்டா, அதே பெருநாள் தொழுகையில ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க நாங்க மட்டும் என் நரகத்தில் அதிகம். அறிவிக்கிற ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கண்ணங்கருத்த பெண்ணுங்கிறாங்க. அப்ப ஹிமார்னா எது இல்ல, நோஸ் பீஸ் இல்ல. இந்த ஒரு செய்தியே போதும், மேலதிகம் வளர்க்க வேண்டியது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெருநாள் திடலுக்குத்தான் பெருநாள் தொழுகை நிறைவேற்றினார்கள். இதை வளமையாக நபி அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பள்ளியில தொழக்கூடாதுங்கிறது யாராவது நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் அதையும் மீறி சொல்றோம்னா அது நபியின் வழிகாட்டுதல் இல்லை. நபி நமக்கு அதை காட்டி தரல. ஜும்மாவை பள்ளியில் வச்சு தொழுகிறோம், கிரகண தொழுகை பள்ளியில் வச்சு சொல்றோம். அஸ்ஸலாத்துல் ஜாமியா பள்ளிவாசலை நோக்கி தொழுகைக்காக வாருங்கள் என்று கிரகண தொழுகை அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஐவேளை தொழுகை இன்ன பிற வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் 2 தொழுகைக்கு பள்ளி விட்டு வெளியே போயிடணும். ஒன்று பெருநாள் தொழுகை, இன்னொன்று மலை தொழுகை. ரெண்டுமே வெளியே தான், உள்ள வச்சு தொழக்கூடாது. இது நபி அவர்கள் காட்டிய வழிமுறை, நம்மளாக வேண்டி விரும்பி செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு பொது மஷூரா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க இதில் கொஞ்சம் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதை நம்ம நினைப்படுத்திக்க. வேற ஏதாவது அறிவிப்பு இருக்கா? இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவினுடைய வசூல் நம்ம மேல் தளத்தை முழுமையாக கட்டி அமைப்பதற்காக செலவழிக்கப்படுகிறது. நம்முடைய பள்ளிக்காக மட்டுமே முழுக்க முழுக்க அதற்காகத்தான் அந்த வசூல் நம்ம செலவழிக்க இருக்கிறோம். அதற்காக அல்லாஹ்வுக்காக அதற்கு அதிகமான பொருளாதாரத்தை தாருங்கள். ரமலான் மாதம் ஒரு 2 நாள் முடியுது. இந்த நேரத்தில் நாம் செலவழிக்கப்படுகிற பொருளாதாரம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் பரக்கத்தை கொண்ட பாக்கியங்களை கொண்ட பொருளாதாரமாக மாறும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வேறு தான் அறிவிப்பு இருந்தால் தொழிலுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.